ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாய் வீட்டு மட்டன் பிரியாணி மிகவும் அதிக சுவையோட எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கம்மன்னு வாசனையோட ரொம்பவே டேஸ்டியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ வந்துட்டு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து புதினா தழை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த அளவுக்கு புதினா மல்லி போதுங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டார் சோம்பு, ஒரு இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு பட்டை எடுத்துட்டேங்க. ரொம்ப பெரிய பட்டையோட தேவையில்லை, இந்த அளவுக்கு போதும். நம்ம வேறு எதுவும் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி டேஸ்ட் ரொம்ப மாறிடுங்க. அதனால் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ 200 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறேன். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி வச்சுக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. எசன்ஸோ பிரியாணி எசன்ஸோ வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க. சாயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ 200 கிராம் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு சட்டுன்னு செமிச்சிருங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு ஹெவியாகவே தெரியாது, சட்டுன்னு செரிச்சிரும். இப்போ இதே அளவுகளோடு நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். எப்போவுமே இந்த பாசுமதி ரைஸ் 1/2 கிலோ அப்படின்னு சொன்னால் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாசுமதி ரைஸ் வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவுமே இந்த அரிசி வாங்கும்போது இது மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. வெள்ளை கலரில் இருக்கிறது வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் சாதம் வந்து கொஞ்சம் உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் கலராக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ 50 கிராம் வந்துட்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 25 கிராம் பூண்டு எடுத்திருக்கேங்க. அது தோல் உரிச்சிட்டு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த 50 கிராம் உலக்கில் தான் ஊற்றுறேன். 50 மில்லிகிராம் உலக்கில் ஆயில் வந்துட்டு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணாலுமே சேர்க்கலாங்க. இப்போ இது வந்துட்டு நான் 100 கிராம் ஊற்றிருக்கேங்க. 100 மில்லிகிராம். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டம்ளர் அளவு வச்சு கூட அது மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை வந்துட்டு போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஒரு சட்டியில் உலை வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது வந்து நம்ம வடிச்சிட்டு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்துட்டு ஒரு இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் சோம்பு, ஒரு பட்டை போட்டுட்டேங்க, முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் புதினா தழை இதெல்லாம் வந்துட்டு தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. எதுக்கு இந்த ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ரைஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு வரும். அதனால தான் ஆயில் சேர்க்குறோம். ரைஸ் வந்துட்டு உடையாமையே இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ரைஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அந்த ரைஸ் எவ்வளோ நேரம் ஊறலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம உலை வைக்கிறோம் இல்லையா, இந்த தண்ணி கொதிக்கிற டைம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டாங்க. ரொம்ப நேரம் ஊறினா சாதம் வந்துட்டு சரியாக வராது, உடஞ்சிரும். இப்போ வந்துட்டு இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கின பின்னாடி இந்த புதினா மல்லி இது ரெண்டையுமே சேர்த்து வதக்கிக்கணுங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்குறது, இந்த புதினா மல்லி போடுறது, அதுதாங்க நம்ம இந்த சாப்பிடும்போது பாருங்களேன் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் பாருங்களேன். மேரேஜ்லாம் சாப்பிட்டோன்னா இந்த மட்டன் பிரியாணி இந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே டேஸ்ட் இதில் வருங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுதும் வதங்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உலை கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ பாருங்கள் அந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி பக்குவமாகவும் இல்லாமல் சாத பக்குவமாகவும் இல்லாமல் அரை வேக்காடாக தாங்க இருக்கணும். அரை வேக்காடாக இருக்கிற வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த 50 மில்லி உலக்கில் இப்போ வந்துட்டு ஒரு உலக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இன்னொரு உலக்கு சேர்த்துக்கலாம். 100 மில்லிகிராம் தயிர் சேர்க்கணுங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டம்ளர் கணக்கு வச்சு ரொம்பவே துல்லியமாக சேர்க்கணும் அம்மா அப்படின்னா உலக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு டம்ளர் அளவு வச்சுட்டு அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்த பின்னாடி நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த தயிருமே நல்லா வதங்கிடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கிடணும். நாம் அந்த ரைஸ் வந்துட்டு அந்த அரை வேக்காடாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு வடித்து விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம். இந்த 1/2 கிலோ அரிசி கணக்குங்க. இப்போ வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் போடணும். தக்காளி 400 கிராம், பெரிய வெங்காயம் 400 கிராம். அதே தாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பின்னாடி ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மிளகாய் தூள் இருக்குல்லையே, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் துண்டுகளை வந்துட்டு நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேக விடலாங்க. நல்லா வதங்கணும். இந்த மட்டன்லேயே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டு வர்றது வதங்கினதொட்டியும் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி விடணும். இப்போயே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா ஒரு கமகமான ஒரு வாசனை நிறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு இப்போ நான் 300 மில்லிகிராம் பிடிக்கிற அளவுக்கு டம்ளரில் வந்துட்டு நான் இப்போ 2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். இந்த டம்ளர் வந்துட்டு 300 மில்லிகிராம் பிடிக்குங்க. அதனால் வந்துட்டு 2 டம்ளர் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சாதம் வடிச்சிட்டு நல்லா புலன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு ஒன்று அரைவேக்காடாக வடிச்சிட்டோம். அரிசியும் சாதமும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்க டைமில், அரிசியாக இருக்க டைம்லேயே நம்ம வடித்தாச்சு. இந்த சல்லடையில் தாங்க நான் வடித்தேன், வடிகட்டியில். அப்புறம் வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, சாதம் கொதிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அதனால அவ்வளோ புலன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்துட்டு நம்ம தம்மில் வைக்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. பிரியாணி செய்ய தெரியலைன்னா கூட நம்ம வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக சுலபமான முறையில் செஞ்சிடலாங்க. இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அடிக்கனமான பாத்திரத்தில் வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் பீஸ் வந்துட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த ரைஸ் போட முன்னாடி பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் நல்லா வெந்துடணுங்க. இப்போ வந்து ரைஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி வந்துட்டு 5 பேருக்கு ரொம்பவே தாராளமாக இருக்குங்க. நீங்கள் 1/2 கிலோ அரிசி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றவங்க வந்துட்டு 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ இந்த மட்டன் இருக்கு இல்லையா, மட்டன் கிரேவியும் இந்த ரைஸ் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக தான் கிளறி விடணும். நம்ம வந்துட்டு அடிக்கடி கிளறாமல் லைட்டாக சாஃப்டாக கிளறி விடணும். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுலேருந்து கீழே வரைக்கும் அரிசி பாருங்கள் ஒரே மாதிரி வெந்திருக்கும். இந்த பிரியாணி செஞ்சு முடிக்கும்போது லைட்டாக சாஃப்டாக வந்துட்டு சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம தம் போட போகிறோங்க. எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டு மேலே வச்சுட்டு, கனமான தட்டு மேலே வச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, அப்புறம் வந்து ஒரு 15 நிமிடங்களுக்கு 15 நிமிடங்கள்லேருந்து 12 நிமிடங்கள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து தம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தால் சூப்பரான கம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, மட்டன் பிரியாணி. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.